மதுபான கடையை பற்றிய தற்போது ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. அதாவது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சூட்டக்கூடிய ஒரு தகவலாகவே நாம பார்க்கலாம். அதாவது மதுபான கடைகள் இனி அரசிடம் கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு தகவலாகவே நம்ம பார்க்கலாம். கோட்டை வட்டாரத்தில் கசந்த அந்த ரகசிய திட்டம் என்ன, விஜய் போட்ட புதிய மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோக்குள்ள போய் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மதுபான கடைகளுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு மாற்றம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது ஏதாவது ஒரு திருப்பங்கள், ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு புதிய மாஸ்டர் பிளான் போட்டிருப்பதாக ஒரு புதிய தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. சோ அந்த ரகசிய திட்டம் என்னவாக இருக்கும், எதை பற்றி அந்த ரகசிய திட்டம் இருக்க போகிறது அப்படிங்கறத நாம இப்ப வீடியோல போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்களிலே பாத்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையில் அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றனர். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உத்தரவின்படி பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அவை முழுமையாக மூடப்படாமல் இடமாற்றம் செய்யப்பட்டதும் புதிய தனியார் பார்கள் திறக்கப்பட்டதும் மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா விவாதமாக பெருகியுள்ளது அப்படிங்கறத நம்ம சொல்லலாங்க. இது விவாதத்திற்கு ஒரு பொருளாகவே இந்த விஷயத்தை நாம நிச்சயமா பார்க்கலாங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட பார்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தனியார் மயமாக்க அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தலைமை செயலக வட்டாரங்களிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல்கள் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தனியார் மயமாக்கல் யுகங்களுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா பல்வேறு நிர்வாக ரீதியிலான காரணங்கள் இருப்பதாக அரசியல் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். டாஸ்மாக் ஊழியர்களின் தொடர் போராட்டங்கள் பாத்தீங்கன்னா காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் உள்ள குளறுபடிகள் மற்றும் வெளி மாநிலங்களை விட குறைவான ஊதியம் போன்ற கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாகவே நீடித்து வருகின்றன. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசு கடுமையான பல நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பி விலையை விட கூடுதல் தொகை வசூலிக்கும் முறைகேடுகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத சூழல் எழுகிறது. இவற்றை தனியார் வசம் ஒப்படைப்பதன் மூலம் அரசின் நிர்வாக சுமை பெருமளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய காரணியாக பாத்தீங்கன்னா அரசின் வருவாய் இழப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது 717 கடைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையை சரிகட்டவும் நிர்வாக சிக்கல்களின்றி மது விற்பனை லாபத்தை தக்க வைக்கும் பொது தனியார் கூட்டு பங்களிப்பு ஒரு சிறந்த மாற்று வழியாக அரசு உயர் அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி பாத்தீங்கன்னா மதுபான மொத்த கொள்முதலை அரசுதான் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு சில்லறை விற்பனை கடைகளையுமே பாழ்களையும் 7 முறை அல்லது உரிமம் அடிப்படையில தனியாருக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ஒரு புதிய தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்குங்க. இத்தகைய மாடல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் கே விக்னேஷ் அவர்கள் இது குறித்து இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி வந்திருக்குங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா காட்டு தீ போல பரவி வருவதால் டாஸ்மாகில் பணியாற்றும் 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களின் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமோ என்ற பெரும் அச்சத்திலும் பதற்றத்திலும் உள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதனால அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமா பாதிப்படையும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசின் இந்த அடுத்த கட்ட நகர்வு சமூக பொறுப்பையும் மாநில பொருளாதார தேவையும் எவ்வாறு சமநிலைப்படுத்த போகிறது என்பதை அரசியல் நோக்கர்கள் உன்பாக கவனித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அதாவது டாஸ்மாக் அதாவது மதுபான கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இந்த மது விலக்கை முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டதை பார்த்தீங்கன்னா
நிறைய மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தற்போது இருந்ததுங்க. அதாவது இந்த மாற்றங்கள் அதாவது ரொம்ப வருடமாகவே மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றமாக தற்போது இருந்ததுங்க. ஸோ மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றமானது விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே கண்டிப்பா நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். ஸோ இந்த அரசியல் சூட்டோடு இந்த அரசியல் மாற்றம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்க போகிறது. இந்த அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றமாகவும் இருக்கிறது. மக்களுக்கு நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கிறது. ஸோ இந்த மாற்றமானது மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இந்த மதுபான கடைகள் அரசிடமிருந்து வேறு யாருக்காவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இதனால் நிச்சயமாக பாதிப்பு அடைவாங்க. ஸோ இதற்காக கண்டிப்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்காக தான் ஒரு ரகசிய திட்டம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ கசிந்து வந்திருக்குங்க. இந்த கசிந்த தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இந்த தகவல் மட்டும் சமூக வலைதளங்களில் இவ்வளவு ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த அரசியல் சூழல பார்த்தீங்கன்னா இந்த மதுபான கடைகள் முழுக்க முழுக்க அரசின் கையிடமை இருந்தது அப்படிங்கிறத நிச்சயமா தெரிவிக்கலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிந்த ஒரு உண்மையான விஷயமாகவே இருக்கிறது. அதாவது மதுபான கடைகள் விற்பனையாகக்கூடிய அந்த பணம் பார்த்தீங்கன்னா அரசிற்கு செல்லுகிறது அப்படின்ற ஒரு தகவல் கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த மதுபான கடைகள் இனி அரசிடம் கிடையாதா என்ற கேள்வி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இது என்னடா ஒரு புதிய ட்விஸ்ட், இது என்னடா ஒரு புதிய மாற்றம் அப்படின்ற மாதிரி நிச்சயமா இந்த விஷயமானது இருக்கிறது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரகசியமாக என்ன திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறார், அவர் போட்ட புதிய மாஸ்டர் பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்றத நாம இந்த வீடியோல தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோல சொல்லியிருக்க தகவல் பார்த்தீங்கன்னா மது விலக்கு அதாவது மதுபான கடைகள் அரசிடம் இருந்து வேறு ஒரு நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்படுவதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நாம இப்ப பார்த்திருப்போம். ஸோ விஜய் அவர்கள் இதுல போட்டிருக்கக்கூடிய புதிய மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். ஸோ தமிழகத்துல இந்த அரசியலானது கண்டிப்பா மக்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான அரசாக கண்டிப்பா இருக்கிறது. ஸோ இந்த உண்மையான அரசிற்கு மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மக்களுடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் தெரிவித்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ மக்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை விஜய் முதலமைச்சர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல சொல்லலாங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.